தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும் சோழ தேசம் மழைத்து போவன். சோழர்கள் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க? 13ஆம் நூற்றாண்டோட மொத்தமா அழிஞ்சிட்டாங்களா? அவங்க எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு போகலையா? பயணத்துக்கு தயாராகுங்க. இன்னைக்கு சோழர்கள் வாழ்ந்த தீவு கோட்டைக்கு போக போறோம். தீவு கோட்டை ஒரு கோஸ்ட் டவுன். பேய் இருக்கிற ஊர் இல்ல, மக்களால முற்றிலும் கைவிடப்பட்ட ஊர்னு அர்த்தம். தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். போன வீடியோல சோழர்களோட பழையாறை அரண்மனை மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிறத பார்த்தோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா முதல்ல அதை பாருங்க. இப்போ இந்த வீடியோல 3 விஷயம் பண்ண போறோம். முதல்ல சோழர்கள் என்ன ஆனாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அவங்க போன இடத்துக்கு நம்மளும் நேர்ல போய் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஆதாரங்களோட உருவாக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான காணொளி. அதனால இதை விடாம கடைசி பகுதி வரைக்கும் பாருங்க. 9ஆம் நூற்றாண்டுல விஜயாலய சோழன்ல ஆரம்பிச்சு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எத்தனையோ பேர் ஆட்சி செஞ்சாங்க. சோழ ராஜ்யத்தை பிரம்மாண்டமாக்குனது இந்த இடைக்கால சோழர்கள் தான். அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழர்களை வீழ்த்தி தஞ்சாவூரையும் உறையூரையும் எரிச்சு தரமட்டமாக்குறாரு. அப்போ 13ஆம் நூற்றாண்டோட சோழர்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு. அவங்க மொத்தமா அழிஞ்சிட்டாங்க. இப்படிதான் பல வரலாற்று நூல்கள் கூட சொல்லுது. ஆனா இது உண்மையா? ஆதாரங்களோட பார்ப்போம். இப்போ இது நல்லா புரியணும்னா உங்களுக்கு கொஞ்சம் நம்ம வரலாறு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 13ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 5 பெரிய விஷயங்கள் தமிழகத்துல நடந்தது. 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் சோழர்களோட பிரம்மாண்டமான ஆட்சி சரியுது. பாண்டியர்கள் முழுசா சோழ நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது டெல்லியிலிருந்து வந்த சுல்தானியர்கள் பாண்டியர்களை வீழ்த்தி ஆட்சி செய்றாங்க. அதுக்கப்புறம் சுல்தானியர்களை வீழ்த்தி விஜயநகர பேரரசு ஆட்சி செய்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருந்த நாயக்கர்கள் ஆட்சி செய்றாங்க. கடைசியில ஆங்கிலேயர் ஆட்சி செய்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது சோழர்கள் என்ன ஆனாங்க? பாண்டியர்கள் சோழர்களை வீழ்த்தினதுக்கு அப்புறம் அவங்க அரண்மனைகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அப்போ சோழர்கள் அவங்க அரண்மனையில இருந்து வெளியேறியிருக்காங்க. அதுக்காக சோழர் குலமே திடீர்னு மறைஞ்சிருக்குமா? அவங்க என்ன ஆனாங்கிறதுக்கு நம்மகிட்ட 2 ஆதாரம் இருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர ஆட்சி தமிழகத்துக்கு எப்படி வருது? குமார கம்பனா அப்படிங்கிற ஒரு விஜயநகர இளவரசர் சுல்தானியர்களை போர்ல தோக்கடிச்சு தமிழகத்துக்கு வர்றாரு. இந்த போர் எப்படி நடந்ததுன்னு மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு நூல் குறிப்பிடுது. ஆனா இந்த விஜயநகர இளவரசர் தனியாவா போர் செஞ்சாரு? இந்த நூல்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. எங்கும் மங்கள ஒலி முழங்க குமார கம்பனனுக்கு முன் தங்கள் கைகளில் கொடியேந்தி சோழ சேர பாண்டிய மன்னர்கள் சென்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல சோழ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. சோழர்களும் அவரோட சேர்ந்து போர் செஞ்சிருக்காங்க. அப்போ 14ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் இருந்தாங்கன்னு விஜயநகர பேரரசே ஆதாரம் கொடுக்குறாங்க. 16ஆம் நூற்றாண்டுல நாயக்க ராஜ்யம் எப்படி உருவாகுது? ஒரு பாண்டிய மன்னரை எதிர்த்து ஒரு சோழ மன்னர் போர் தொடுத்து வீழ்த்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மன்னர் விஜயநகர பேரரசிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு வந்தவங்க அவங்களே நாட்டை நேரடியா ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் நாயக்க ராஜ்யம் உருவாகுது. இதுல வர்ற அந்த மறைக்கப்பட்ட சோழ மன்னரோட பேரு வீரசேகர சோழன். அப்போ விஜயநகர ஆட்சி, நாயக்கர் ஆட்சி, இது 2ம் உருவாகும் போதும் சோழர்கள் இருந்திருக்காங்க 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணப்ப கூட அவங்க இருந்ததா சில ஆதாரங்கள் இருக்கு. சரி, சோழர்கள் அழியல. அப்போ அவங்க எங்க போனாங்க? சோழர்கள் அவங்க தலைநகரத்திலிருந்து கிளம்பி ஒரு தீவுக்கு போனாங்க. எந்த தீவுக்கு? அந்தமான், வியட்நாம் பக்கத்துல, தாய்லாந்து பக்கத்துல? இந்த மாதிரி எந்த கற்பனையும் வேண்டாம். ஏன்னா எந்த தீவுங்கிறதுக்கு சோழர்கள் 2 தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. தடயம் 1 ரகுநாதாபியுதயம்.
17ஆம் நூற்றாண்டுல ரகுநாத நாயக்கர் தஞ்சாவூர்ல ஆட்சி செய்கிறாரு. அவரோட காலத்துல அவர் புகழ பாடுற ஒரு நூல் எழுதப்படுது. அதோட பேரு ரகுநாதாபியுதயம். இதுல நமக்கு ஒரு தடயம் கிடைக்குது. ரகுநாத நாயக்கர் மன்னராகி முதல்ல ஒரு பெரிய போர் செய்கிறாரு. யார் கூட? ஒரு தீவுல ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் கூட. ஒரு பெரும் படையோட அந்த தீவுக்கு கப்பல்ல போய் கோட்டையை இடிச்சு அந்த மன்னரோட சண்டை போடுறாரு. இதுல சொல்லப்படுற மன்னர் யாருன்னா சோழகன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோழகன்னா சோழகோன், அதாவது சோழ மன்னர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தீவுல வாழ்ந்த சோழ மன்னர் இருந்திருக்காரு 17ஆம் நூற்றாண்டுல. இன்னும் சொல்ல போனா ரகுநாத நாயக்கர் இந்த சோழகோனை வீழ்த்தினதை பத்தி ரொம்ப பெருமையா அவரோட அரண்மனையில ஓவியமா தீட்டி வச்சிருந்திருக்காரு. இந்த சோழகோன் ஆட்சி பண்ணது பெரிய ராஜ்யம் எல்லாம் இல்ல. ஒரு சின்ன பகுதி ஆட்சி பண்ணி ஒரு தீவுல கோட்டை அமைச்சு வாழ்ந்திருக்காரு. அப்போ ஒரு குறுநில மன்னரை வென்றதை பத்தி ரகுநாத நாயக்கர் ஏன் அவ்வளவு பெருசா பேசணும்? ஏன்னா அவர் பிற்கால சோழர்களோட சந்ததி. சரி, அப்போ சோழர்கள் அழியல, ஒரு தீவுல வாழ்ந்திருக்காங்க. அந்த தீவை சோழகன்கிறவரை ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு விஷயம் கேட்பீங்க, எல்லாம் சரிங்க, சோழகன்னு போட்டிருக்கு, ஆனா அவர் பேர் கூட முழுசா போடலையே, எப்படி நம்புறதுன்னு. தடயம் 2, குட்டியாண்டவர் கோவில். இங்க வந்த உடனே ஒரு கிராமத்து சூழல்ல இருக்கிற உணர்வு வருது. ஒரு சோழ மன்னர் பெயர் போட்ட ஒரு முக்கியமான கல்வெட்டு இந்த குட்டியாண்டவர் கோயில்ல தான் இருக்கு. இது ஒரு சின்ன கோவில் தான். கருவறைக்கு உள்ள ஐயனார் இருக்காரு. கருவறைக்கு வெளியில தான் அந்த கல்வெட்டு இருக்கு. நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒருத்தர் தில்லை நடராஜர் கோவிலுக்கு இங்க உள்ள நிலத்தை தானமா கொடுத்திருக்காருன்னு போட்டிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தானத்தை யாரு முன்னிலையில கொடுக்கிறாரு? விட்டலேசுர சோழ கோனார். விட்டலேஸ்வர சோழ கோனார். ரகுநாத நாயக்கர் நூல்ல சோழகோன் அப்படின்னு போட்டிருந்தது. இதுல மன்னரோட பேரையே தெள்ளத் தெளிவா போட்டிருக்காங்க. இது 1583 வெட்டப்பட்ட கல்வெட்டு. அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டுல விட்டலேஸ்வர சோழன் அப்படிங்கிறவரு இந்த பகுதியில ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்போ சோழர்கள் அழியல, இந்த பகுதிக்கு இடம் மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த தீவு? இதை தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து இலங்கை, கடாரம் இது எல்லாத்தையும் எப்படி அடிக்கிறாரு? கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து கொள்ளிடம் ஆறு வழியா போய் கொள்ளிடம் கடல்ல கலக்கிற இடத்துல ஒரு பெரிய நேவல் பேஸ், அதாவது கடற்படை தளம் வச்சிருந்திருக்காரு. அங்க இருந்து தான் எல்லாரும் கப்பல்ல போயிருக்காங்க. இந்த நேவல் பேஸ் இருந்த இடம் தான் பிற்காலத்துல சோழர்கள் குடிபோன தீவுக்கோட்டை. இன்னைக்கு தீவுக்கோட்டை சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல, பிச்சாவரத்திலிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது சாதாரண பகுதி இல்ல. உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இதுக்கு 2வது இடம். முதல்ல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்ன? சதுப்பு நிலம் இல்ல தில்லை வனம் அப்படின்னு அர்த்தம். தில்லை அப்படின்னா உடனே சிதம்பரம் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா தில்லைங்கிறது கடல் தண்ணியில வாழக்கூடிய ஒரு மரம். இந்த தீவை சுத்தி இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லா தில்லை மரங்கள் தான். இந்த மரங்களை ஊடுருவி உள்ள போகிறதுங்கிறது முடியாத காரியம். இந்த மரங்களே இந்த தீவுக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு அரண், அதாவது அதுவே ஒரு கோட்டை மாதிரி இருந்திருக்கு. இது போக தீவுக்கு வெளியில வேகமா ஓடுற கொள்ளிடம் ஆறு, தீவுக்கு உள்ள பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ கொள்ளிடம் ஆறு, அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் கோட்டை, இந்த 3ஐயும் தாண்டினாதான் எந்த ஒரு எதிரியும் சோழர்கள் வாழ்ந்த கோட்டைக்கு உள்ளேயே போக முடியும். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் பாருங்க.
சோழர்கள் பாண்டியர்கள் கிட்ட நாட்டை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இடம்பெயர்ந்தது இங்கேதான். அவங்க தீவு கோட்டையையும் பிச்சாவரம் பகுதியையும் சேர்த்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. நான் முதல்ல காமிச்சேனே குட்டியாண்டவர் கோவில், அது இங்கிருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. சரி, இப்போ நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தீவு கோட்டைக்கு போறதுக்கு முழுசா தயார். போலாமா? ஜலக்கோட்டை, தேவி கோட்டைன்னு பல பெயர்கள் கொண்ட தீவு கோட்டைக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். இது கொஞ்சம் அபாயகரமான தீவுன்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம். உள்ள வந்தா 2 சைடும் கருவேல மரமா இருக்கு. நடுவுல ஃபுல்லா தண்ணியா தேங்கி கிடக்குது. கொஞ்சம் நடந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் போனா பெருசா தண்ணி ஓடுது. இது என்ன நினைக்கிறீங்க? இயற்கை அரணா அமைஞ்ச கொள்ளிடமாறு தீவை சுத்தி ஓடுது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல சாதாரணமா பார்க்கக்கூடிய தாவரங்கள் வர ஆரம்பிக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, அங்கங்க உடைஞ்ச செங்கல்களா தெரியுது. உடைஞ்சு போன கோவில் கருங்கல் தெரியுது. அடுத்தது ஒரு பெரிய மேடுல எக்கச்சக்கமா செங்கல்கள். அதுக்கப்புறம் இடிஞ்சு போன வீடுகள் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. இந்த இடிஞ்சு போன வீட்டுக்குள்ள இருக்கிற செங்கல்களை நல்லா கவனிங்க. மெல்லிசா நீளமா இருக்கிற 10 இருந்து 12ஆம் நூற்றாண்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட சோழர் காலத்து செங்கல்கள். ஆமா, தீவுக்கோட்டை மக்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் இந்த தீவுல இருந்து எடுத்த செங்கல்களை வச்சுதான் கட்டியிருக்காங்க. என்ன சொல்றது? இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க. இந்த ஊர்ல இடிஞ்சு போன வீடுகள் இருக்கு, ஆனா மக்கள் யாருமே இல்லையேன்னு. இன்னைக்கு தீவுக்கோட்டை ஒரு கோஸ்ட் டவுன். அதுக்காக பேய் இருக்கிற ஊர் இல்ல. இங்கிலீஷ்ல கோஸ்ட் டவுன்னா மக்களால முற்றிலும் கைவிடப்பட்ட ஊர்னு அர்த்தம். எப்படி இருந்த பிற்கால சோழர்களோட தீவுக்கோட்டை இன்னைக்கு ஒரு கோஸ்ட் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கும் தீவுக்கோட்டையில 2 கோயில்கள் இருக்கு, கோட்டையும் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. தீவுக்கோட்டையை அழிச்சது யாரு? 17ஆம் நூற்றாண்டுல தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்கர் தீவுக்கோட்டையை நோக்கி படையெடுக்கிறாரு. சோழகனை வீழ்த்தி இந்த கோட்டையை ரகுநாத நாயக்கர் கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் மராத்தியர் கைக்கு மாறி 18ஆம் நூற்றாண்டுல ராபர்ட் கிளைவ் கலந்துகிட்ட ஒரு போர்ல பிரிட்டிஷ் கைக்கு வருது. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடந்த போர்ல கோட்டை ஒண்ணுமில்லாம போகுது. அப்போ பிற்காலத்துல தமிழகத்துக்கு வந்தவங்க ஒண்ணா சோழர்களோட கோட்டையை அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எஞ்சி இருந்ததை வச்சு அவங்க வீடுகளை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள் காரணமா யாரும் வாழ முடியாம தீவுக்கோட்டையை கைவிட்டுட்டு மக்களும் வெளியேறியிருக்காங்க. மறுபடியும் நம்ம பயணத்தை தொடர்வோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஒரு கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் தீவுக்கோட்டையோட காளியம்மன் கோவில். இங்க கூட என்ன செங்கல் பயன்படுது பாருங்க. கோயிலுக்கு முன்னாடி பராமரிப்பு இல்லாத கோவில் குளம். ஒரு தடவை இந்த கோவில் குளத்தை தூர்வாரும் போது எக்கச்சக்கமா பீரங்கி குண்டுகளா எடுத்தாங்களாம். நாங்க கூட அத மாதிரி ஒண்ணு பார்த்தோம். இதுல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய மேடு இருக்கு. ஒரு காலத்துல இங்க ஏதோ ஒரு பெரிய கட்டுமானம் இருந்திருக்கணும். அதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடா இருக்கு. இது கோட்டையா கோவில் அப்படிங்கிற முனீஸ்வரர் கோவில். இப்பவும் கூட கோட்டையா மற்றும் காளியம்மன் கோவில்களோட திருவிழாக்கு மட்டும் மக்கள் வந்து போறாங்க. இதுல கூட சோழருங்கிற குறிப்பு இருக்கு பாருங்க. அப்புறம் தீவுக்கோட்டைக்கு என்னோட பயணிச்சு ஆய்வுக்கு உதவிய நண்பர்கள் கார்த்திக், அண்ணல் கண்டர், ப்ரொஃபசர் சிவராமகிருஷ்ணன் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்போ கடைசியா ஒன்று பார்க்க போறோம். தீவுக்கோட்டையோட அந்த நீண்ட கோட்டை இப்போ எல்லாம் இடிஞ்சு போய் ஒரு 3 அடி அகலத்துல அடித்தளம் மட்டும் இருக்கு. இந்த கோட்டையோட எச்சங்களை கோட்டையா கோயிலுக்கு பக்கத்துல இன்னும் பார்க்க முடியுது. ஒரு காலத்துல சோழ நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு போறதுக்கும் உள்ள வர்றதுக்கும் முக்கியமான எக்ஸிட் பாயிண்டாவும் என்ட்ரி பாயிண்டாவும் இருந்ததே இந்த தீவுக்கோட்டை பகுதி தான். இன்னைக்கு கோட்டை இல்லாம, அரண்மனை இல்லாம, மக்களே இல்லாம, ஒண்ணும் இல்லாம தீவுக்கோட்டை அழிஞ்சு கிடக்குது. ஆனா கோட்டையான்னு சொல்லப்படுற காவல் தெய்வம் மட்டும் இன்னும் நின்றுட்டு இருக்கு. தீவுக்கோட்டை ஒரு நாள் மீண்டு வருமா
அப்படிங்கிற ஏக்கத்தோட. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சோழர்கள் 13ஆம் நூற்றாண்டோட அழியலைங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை சோழர்களை நேரில் பார்க்க முடிஞ்சா ஓடி போய் அவங்களோட தீவுக்கோட்டை இன்னைக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லணும்னு தோணுது. அதுக்குத்தான் சோழர்கள் இன்னும் இருக்கணுமே. சரி, சோழர்கள் தீவுக்கோட்டை பிச்சாவரம் பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. இவங்களை பத்தி கடந்த நூற்றாண்டுல பிரிட்டிஷ் காலத்து ஆவணங்கள்ல கூட சில குறிப்பு இருக்கு. அப்போ சோழர்கள் இப்ப கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? நம் பயணம் தொடரும். 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமும் சோழர்கள் அங்கே வசிச்சிருக்காங்க எங்கள் முன்னோர்கள்.